அராலி சரஸ்வதி மகாவித்தியாலய நூற்றாண்டு விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றது. பாடசாலையின் தட்சிணாமூர்த்தி விஸ்வநாதர் அரங்கில் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் எம் ஜெகராஜா தலைமையில் நடைபெற்ற 2ஆம் நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எஸ் சத்தியசீலன் மற்றும் திருமதி சத்தியசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட யாழ் பல்கலைக்கழக முன்னாள் வருகை விரிவுரையாளர் மனோன்மணி சண்முகதாஸ் புதுமை பெண்ணின் மறுபக்கம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். வீட்டுக்குள் இருந்த பெண்கள் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என விரும்பியே மகாகவி பாரதி புதுமை பெண்கள் உருவாக வேண்டும் என விரும்பியதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் தமது வரையறைகளை மீறக்கூடாது என தெரிவித்த யாழ் பல்கலைக்கழக முன்னாள் வருகை விரிவுரையாளர் மனோன்மணி சண்முகதாஸ் நவீன தொழில்நுட்ப உலகில் நுழையும் பெண்களின் மறுபக்கத்தை நிதானமாக பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். புதுமை பெண்கள் வரையறைகளை தாண்டி தடம் புரண்டு போய்விடக் கூடாது என குறிப்பிட்ட அவர் ஆண்களுக்கு சரிசமமாக வாழ வேண்டும் என எண்ணி பெண்கள் தவறு செய்தால் அது எதிர்கால சந்ததியையே பாதிக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். சிறப்பு விருந்தினர்களாக யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ், யாழ் பல்கலைக்கழக முன்னாள் வருகை விரிவுரையாளர் மனோன்மணி சண்முகதாஸ், சங்கானை கோட்டக்கல்வி அதிகாரி துறை எங்கராசு, ஓய்வு பெற்ற உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் கானா குமாரசாமி, யாழ் பல்கலைக்கழக பதிவாளர் சீனா குமாரசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். 2ஆம் நாள் நிகழ்வின் சிறப்பு கவியரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியனவும் நடைபெற்றன. நாளை அராலி சரஸ்வதி மகாவித்தியாலய நூற்றாண்டு விழாவின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.